அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி வந்து நம்ம உளுந்தை வச்சு ஒரு மினி போண்டா தான் செஞ்சு காட்ட போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸு. குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்கள்ல, அதனால் பார்த்திங்கனாக்கா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு காட்ட போகிறோம். 200 கிராம் அளவுக்கு முழு உளுந்து எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுது. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள். ரொம்ப சிம்பிள் டிஷ் தான் இது. நம்ம குட்டி குட்டியாக வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு பார்த்தீங்கன்னா காம்பினேஷனாக ஒரு தொட்டுக்க ஒன்று, பொட்டுக்கல்லையும் பச்சை மிளகாய் வச்சு ஒரு சட்னி அரைக்க போகிறேன். இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. மாவு நல்லா வழவழன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்து நம்ம மிக்சியில் போட்டு இதில் கொஞ்சமாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கோம். பச்சை மிளகா விட்டால் பசங்க கீழே துப்பிடுங்க. ஆனால் மிளகுத்தூள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோல்டு இருந்தாலும் சரியாக போயிடும். பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி டிஷ் தான் இருந்தது. அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமான டிஷ் இது. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுப்பை தச்சாச்சு. அதே மேலே நம்ம பாத்திரம் வச்சுட்டோம். அதில் வந்து இந்த போண்டா போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இந்தமாதிரி நம்ம சின்ன சின்னதாக போனால் தான் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். போண்டா பார்த்திங்கன்னா சூப்பராக சேர்ந்து வருது. இன்னும் ஒரு நிமிஷத்தில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சேர்ந்துருச்சுப்பா, நம்ம எடுக்க வேண்டியதுதான். குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியாக போண்டா ரெடி ஆகிடுச்சு நம்ம அன்னைஸ் கிச்சனில். ரொம்ப ரொம்ப சுவையான ஆரோக்கியமான போண்டா இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து குட்டிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லீவு நாள், அதனால் நம்ம இந்த மாதிரி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும். வீட்டிலே செஞ்சு கொடுத்துடணும் பிள்ளைங்களுக்கு. அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். வெறும் 200 உளுத்தம்பருப்பு வச்சு தான் நான் செஞ்சேன். எவ்வளோ போண்டா வந்துக்குது பாருங்கள். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்லாம், சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இதை அடிக்கடி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.